சார் இப்ப வந்து டிடிவி தினகரன்ல வந்து எடப்பாடி பழனிசாமில அவ்வளோ விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அவரை சிஎம் ஆகவே விட மாட்டோம் அப்படின்ட்டு. இருந்தாலுமே இப்ப கூட்டணியில வந்து ஜாயின் பண்றதுக்கு காரணம் என்னவா இருக்கு சார் அது? அம்மானுடைய ஆட்சி தான் சொல்லிட்டாரு அவரு. உண்டு என்ன இருக்குது என்ன பொறுத்து மட்டும் அதுல மைனஸ் பாயிண்ட்ஸுங்க. ரெண்டு பக்கமும் பார்க்கணும் நீங்க. அன்புமணி ராமதாஸுடைய அப்பாவை கூப்பிட போறாங்க. விசிகா வெளில போறாரு, அவர் பெங்களூர் போயிட்டாரு, வரமாட்டேங்கிறாரு. விசிகா நிலைமை தர்ம சங்கடம் ஆயிடுச்சு திமுக கூட்டணியில. என்ன இப்ப பாருங்க, மாம்பழம் சின்ன ஏன் போட்டீங்கன்னு கேட்டதுக்கு அந்த மீட்டிங்ல மாம்பழம் வச்சிருக்க கூடாதுன்னு இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. என்ன பண்ணுவாரு? கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போலுங்க, மாம்பழத்தை போட்டு வச்சிருக்காங்க. அங்க நீங்க இப்ப அன்புமணி ராமதாஸ் பேரை கூட டாக்டர் அன்புமணி ஆர் தான் சொன்னார். பாத்தீங்களா பிரைம் மினிஸ்டர் கூட ராமதாஸ் வந்து எடுத்துட்டாங்க, டக்குன்னு மெதுவா எடுத்துடுறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிலைமை தான் மிக மோசமாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு ஒரு இறுதி கட்டம் வந்து விட்டதாகத்தான் அவர் பிரதமருடைய பேச்சிலிருந்து தெரிகிறது விக்ரம்.